Hi everyone, this is Arif from Joe's IAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை எப்படி ஈஸியாக ஸ்மார்ட்டாக எந்த வேலை படித்தா நம்ம ஈஸியாக ரிமெம்பர் ஆகும் அப்படிங்கிற வேலை வந்து நம்ம ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம நார்மலாக சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தளவு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மோராலஸ் 90% ஆர் 75% சப்ஜெக்ட்ஸ் என்னது நம்ம ஃபார்முலாஸ் பேஸ்டாக தான் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அந்த பேஸ்டாக தான் இருக்குது. அதனால் தனியாகவே வந்து ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த சீரியஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு சப்ஜெக்டை எந்த ஆர்டரில் நம்ம ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கன்டினியூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த அளவு நம்ம ஒரு சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் நமக்கு தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னா ஜோஸ் சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 38 பார்க்க போகிறோம். ஷீட் நம்பர் 38. இந்த ஷீட் நம்பர் 38ல் லாஸ்ட் ஷீட்டில் என்ன பார்த்தோம், கேண்டிலிவர் பீம் அதோட நமக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா வந்து வேரியஸ் லோடிங் கண்டிஷனுக்கு பார்த்தோமா. அதே மாதிரி இன்றைக்கி என்ன அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டர் பீம் அதோட இம்பார்ட்டன்ட் லோடு வந்து லோடிங் கண்டிஷன் மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்து ஃபிக்ஸ்டு பீமுக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா, நார்மலாக சிம்பிளி சப்போர்ட்டர் பீமில் 2 தான். சிம்பிளி சப்போர்ட்டர் 3. சிம்பிளி சப்போர்ட்டர்னா 2 பாயிண்ட் வந்து பின் பாயிண்ட் ஆகணும். அதாவது சிம்பிளி சப்போர்ட்டர் பீம் ஒரு பாயிண்டோட சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா PL²/16EI. PL²/16EI. இன்னொரு டைம் PL²/16EI. அதுக்கடுத்து யூடிஎல் ஃபோர்ஸு ஒரு சிம்பிளி சப்போர்ட்டடு ஒரு யூடிஎல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா என்ன, WL³/24EI. WL³/24EI. அங்கே என்னது பாயிண்ட் லோட்னா PL² நமக்கு 16EI. இங்கே WL³/24EI. ஓகேவா, இங்கே கியூவாக மாறுது, இங்கே 24ஆக மாறுது, அவ்வளோதான். ஓகே, அடுத்து ட்ரையாங்குலர் லோடு. ட்ரையாங்குலர் லோடுனா பாயிண்ட் வந்து சென்டரில் ஆக்ட் ஆகுது. சென்டரில் இப்படி ஒரு ட்ரையாங்குலர் லோடு இருந்துச்சுன்னா அதே 5L³/EI தான். இங்கே 5/192. 5/192 3 சொல்லலாமா. ஒரு சிம்பிளி சப்போர்ட்டர் பீமில் சென்டரில் ஒரு பாயிண்ட் லோட் ஆக்டர் தான் PL²/16EI. PL²/16EI. யூடிஎல் ஃபுல் லென்த் ஆக்ட் ஆகுதுன்னா WL³/24EI. UVL அதே சிம்பிளி சப்போர்ட்டரில் சென்டரில் ஃபுல்லாகவே ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ட்ரையாங்கிள் லோடுன்னு கூட சொல்லலாம். ஆக்ட் ஆகுது அப்படின்னா என்னது ஃபார்முலா 5/192 WL³/EI. WL³/EI. கிளியரா. இது வந்து ஸ்லோப்புக்கு. டிஃப்ளெக்ஷன் என்ன ஃபார்முலா அப்படின்னா அங்கே கியூபாக மாறும். ஒரு பாயிண்ட் அடிஷனல் ஸ்கொயர்னா கியூப்னா 4, அவ்வளோதான். இங்கே PL² அங்கே PL4 PL³/48EI. இங்கே 16 அங்கே 48, அவ்வளோதான். 16 48. ஓகேவா, அதுக்கடுத்து இங்கே என்ன கியூப் தானே, அப்போ இங்கே கியூப் பவர் 4ஆக மாறும். 5L4/EI. இங்கே வந்து 1/24, இங்கே 5/384. 5/384. இங்கே 5/192. அங்கே வந்து என்னது டிவைடட் பை 1/120. 1/120. கிளியரா, இதை மட்டும் சொல்லலாமா. ஃபர்ஸ்ட் என்னது, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டர் பீம் அது சென்டரில் ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்லோப் ஃபார்முலா என்ன PL²/16EI. அது ஃபுல் லென்த்துக்கும் யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா WL³/24EI. அது வந்து ஃபுல் லென்த்துக்கும் சென்டரில் யூவிஎல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா 5/192 WL³/EI. கிளியரா. அது டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா என்ன, இங்கே ஸ்கொயர்னா கியூப், அப்போ PL3/48EI. அதுக்கடுத்து என்ன நமக்கு WL4/EI. இங்கே வந்து 5/384. 5/384. அடுத்து கீழே என்ன 1/120 WL4/EI. கிளியரா. அதுக்கடுத்து ஃபிக்ஸ்டு பீமுக்கு நம்ம டிஃப்ளெக்ஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபிக்ஸ்டு பீம்னா என்ன, லோடு இருந்துச்சுன்னா சென்டரில் லோடு இருந்துச்சுன்னா PL³/192EI. 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 ஓகேவா. அது யூடிஎல் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா WL4/384EI. WL4/384. இங்கே என்ன பார்த்தோம், சிம்பிளி சப்போர்ட் இருக்கும். இதுக்கு வேரியேஷன்ஸ் அவங்க கேட்கலாம். இதுக்கு என்னப்பா டிஃப்ரென்ஸு, இதுக்கு வேரியேஷன்ஸு 5. அதாவது இங்கே யூடிஎல் வந்து என்ன அப்படின்னா டிஃப்ளெக்ஷனில் இங்கே சிம்பிளி சப்போர்ட்டை வச்சுக்கோங்க, இங்கே ஃபிக்ஸ்டு பீம். இதுக்கு என்ன 5L4/384EI. இங்கே என்ன 5L4/384EI. இதுக்கு எவ்வளோ வேரி ஆகுது, 5 வேரி ஆகுதா. அப்போ ஃபிக்ஸ்டு பீம் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். அவ்வளோதான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவுமே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, அதுக்கடுத்து 6th ஃபார்முலா யூவிஎல் ஃபுக்ஸ் அதே மாதிரி ஆக்ட் ஆகும்போது ஃபார்முலா என்ன அப்படின்னா
7 5 WL power 4 divided by 3840 EI 3840 EI. இது எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 7/32 டைம்ஸ் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். கிளியரா? 7 இந்த 3 மட்டும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோட் சென்டரில் ஃபிக்ஸ்டு பீமில் ஆக்ட் ஆச்சுன்னா என்னது PL cube divided by 192 EI. PL cube divided by 192 EI. அதே UDL ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் என்ன WL power 4 divided by 384 EI. அதே UVL சென்டரில் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன WL power 4 divided by EI. இங்கே ஃப்ரண்ட்டில் என்ன வரணும் 7 divided by 3840. கொஞ்சம் எழுதி பார்த்துடலாமா? ரெண்டு தான் பார்க்க போகிறோம். என்ன சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் 3 கண்டிஷன். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா இதுவா சென்டரில் ஒரு லாட் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் UDL ஃபோர்ஸ் என்ன, அதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் சென்டரில் UVL ஃபோர்ஸ் என்ன, ட்ரையாங்குலர் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லலாம். இங்கே ஸ்லோப்பு, இங்கே டிஃப்ளெக்ஷன். ஸ்லோப் என்ன அப்படின்னா PL ஸ்கொயர் டிவைட் பை 16 EI. இங்கே WL கியூப் டிவைடட் பை 24 EI. கரெக்டா? அதுக்கடுத்து இங்கே என்ன WL கியூப் டிவைடட் பை EI. இங்கே 5/192. 5/192. இந்த 3 ஓகேவா? 5/192. அது அப்படியே இங்கே மாறுது. இங்கே என்ன ஆகும்? ஸ்கொயராக இங்கே கியூபாக வருமா? PL கியூப் டிவைட் பை 48 EI. இங்கே மேலே 3 ஆகுது. இந்த 16 3 பக்கம் 48 ஞாபகம் வச்சுக்கோம். இங்கே வந்து WL power 4 டிவைட் பை EI. இங்கே வந்து 5/384. இங்கே வந்து WL power 4 டிவைட் பை EI. இங்கே வந்து 1/120. அவ்வளோதான். இது டிஃப்ளெக்ஷன் வந்து ஃபிக்ஸ்டு பீமுக்கு மட்டும் டிஃப்ளெக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபிக்ஸ்டு பீமுக்கு ஓகேவா? இங்கே என்னது அதே PL கியூப் டிவைடட் பை 192 EI. இது மட்டும்தான் மாறுது. இங்கே வந்து என்ன 5L power 4 டிவைடட் பை EI. இங்கே வந்து 384 EI. அவ்வளோதான். இங்கே வந்து என்ன WL power 4 டிவைட் பை EI. இங்கே வந்து என்ன 73840. இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இது ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? டிஃப்ளெக்ஷன் வந்து டிஃப்ளெக்ஷன் ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் என்ன, இல்லை ஃபிக்ஸ்டு பீம் டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இதுக்கு என்ன ஃபிக்ஸ்டு பீமில் என்ன இருக்கு? எல்லாரும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் டு ஃபிக்ஸ்டு பீம் வச்சுக்கோங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் டு ஃபிக்ஸ்டு பீம். இங்கே வந்து PL ஸ்கொயர் டிவைட் பை 48 EI. இங்கே வந்து என்ன PL கியூப் L கியூப் டிவைட் பை 192 EI. இப்போ 48 எத்தனை டைம் போட்டால் 192 வரும்? கண்டிப்பாக 192 வரும். 48 வந்து 2 டைம்ஸ் போட்டால் 80 96. அப்போ 96 96 180 96 96 எவ்வளோப்பா? 96 96 180 + 16 196 192 வருதா? அப்போ வந்து எத்தனை டைம் வருது? இதை 4 டைம் போட்டால் வருதா? 2 டைம் போட்டால் 96, இன்னும் 2 டைம் போட்டால் 192 வரும். கரெக்டா? அப்போ என்னது ஆன்சர்? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு பீம். ஃபிக்ஸ்டு பீம் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இது வந்து 192. இப்போ 4 × 48 பேருக்குனா 192 வரும். அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கரெக்ட். அடுத்து அதே மாதிரி இதுக்கு என்ன ஃபிக்ஸ்டு பீம் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இதுக்கு நமக்கு UDLக்கு UVLக்கு என்ன ஃபிக்ஸ்டு பீம் ஈக்குவல் டு 7/32 டைம்ஸ் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிள். இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ டைம்ஸ் அப்படிங்கிறத கேட்கலாம். நோட் போர்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்க கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கம்பல்சரி ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ அந்த பெனிஃபிட் உங்களோட இதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். ஃபர்தர் மேப்ஸில் பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கம்ப்ளீட்டட் சார் அப்படின்னா போடுங்க. எனக்கு அடுத்தடுத்து மோட்டிவேட்டடாக மூவ் பண்ணுவேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ.
Yeah.